ஆமென். நீங்க அழகா இருக்கிறீங்கன்னா, நான் அழகா இருக்கிறேன்னா காரணம் இயேசு. இயேசு யாருக்குள்ள வந்தாலும் அவங்க வாழ்க்கை அழகா மாறும். ஆமென். குடிகாரனை திருத்துறாருங்க. கஞ்சாவுக்கும் போதைக்கு அடிமைப்பட்ட மனுஷனை கர்த்தர் விடுதலை ஆக்குறாரு. கொலைகாரனை ஊழியக்காரனா மாத்துறாரு. அவரை போற நல்ல தெய்வம் யாருங்க? ஹல்லேலூயா. அது அப்படிப்பட்ட அழகுள்ள ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக அலங்கோலமாக தொங்கினார். அவர் கல்வாரி சிலுவையில் அலங்கோலமாக நமக்காக தொங்கினதுனால தான் நம்முடைய வாழ்க்கை அலங்காரமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அப்படியே கண்ண மூடி கையை உயர்த்தி, கல்வாரி மேட்டிலே கொல்கோதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். உணர்ந்து பாடுங்க. கல்வாரி மேட்டிலே கண்ண மூடி நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். ரெண்டு கையை உயர்த்தி, அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு. சொல்லுங்க, அவர் இயேசு. அவர் இயேசு. அவர் நாமத்தை சொல்லுங்க. அப்பா நாமத்தை உயர்த்துங்க. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். ஓ மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா. என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா. என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர். என்னுடையவர் என் ஆத்ம நேசரே. ஓ என்னுடையவர் என் ஆத்ம நேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு. அப்படியே எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? தேவ பிரசன்னம் இந்த ஜெப வீட்டை நிரப்பி கொண்டிருக்கிறது. அவருடைய பிரசன்னத்தில் வரும்போதெல்லாம் நாம் வெறுமையா இங்கிருந்து கடந்து போவதே இல்லை. எப்பேற்பட்ட பர்வதங்களாயிருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகளாயிருந்தாலும், தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னத்துக்கு முன்பாக மெழுகு போல உருகிடும். நல்ல கரங்களை தட்டி, ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. இந்த ராத்திரி எவ்வளவு பெரிய பிரச்சனையோடு நீங்க இங்க வந்திருக்கலாம். அந்த பிரச்சனைகள் தேவ பிரசன்னத்துல, தேவ சமூகத்துல, தேவனுடைய வல்லமையினால ஒண்ணுமே இல்லாம ஆக போகிறது. நீங்க வேடிக்கை பார்க்க வந்தா ஒண்ணும் நடக்காது. நீங்க கர்த்தரை பார்க்க வந்தா உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் இன்னைக்கு நடக்கும். நல்லா எல்லாரும் தயவு செய்து கண்ணை மூடி
எல்லா பயத்தோடு பக்தியோடு நடுக்கத்தோடு, வேதம் சொல்றது நடுக்கத்தோடு களிகூருங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதியுங்கள். நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷையில பேச ஒரு நிமிஷம். தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ மகிமை இறங்கட்டும். எல்லா நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா கட்டுகள் அறுக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா உம்மை விடுதலையோடு ஆராதிக்க கூடாது இருக்கிற எல்லா மனக்குமுறல்கள் மாறட்டும். In the name of Jesus. Hallelujah, 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 hallelujah. பரலோக தந்தை 6:8. Hallelujah. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. கைத்தட்டி பாடுங்க. தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னதர் பரிசுத்த தெய்வம் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே, பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே, பரலோகத்தில் ஒரு மனதோடு கூடி வந்தோ உன்னத தேவனை தொழுதிடவே. ஒரு மனதோடு நல்ல கைத்தட்டி ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனனம் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோ. ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனமும் நிறைந்த என் தேவனை. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த. அப்பாவை புகழ்ந்து பாடுங்க. அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்டா தேனை கொடுப்பானா. பொல்லாத தகப்பனை நல்ல இவை அறியும் போது இம்மைக்கும் மறுமைக்கும் பரம தகப்பன் நீர்தான் ஏசப்பா. இம்மைக்கும் மறுமைக்கும் பரம தகப்பன். ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோ. ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனம் உமக்கு ஆண்டவரே. இந்த ராத்திரியை புகழ்ந்து பாடுகிறோம்ப்பா. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம். You are a holy one, holy one. உயர்ந்தவர் உன்னதர் பரிசுத்த தெய்வம் நீரே. பறந்து காக்கும் பட்சியை போல தேவன் தினமும் காத்திடுவாரே. தகப்பன் பிள்ளை சுமப்பது போல தேவன் தினமும் சுமந்திடுவாரே. பறந்து காக்கும் பாடுங்க. தகப்பன் பிள்ளை சுமப்பது போல தேவன் தினமும் சுமந்திடுவாரே. தாயை போல் தேற்றுவார், தகப்பனை போல் சுமந்திடுவார். தாயை போல் தேற்றுவார். ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனமும் நிறைந்த தேவனை தொழுக வந்தோ. ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனமும் நிறைந்த தேவனை. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. நீரே நீரே பரிசுத்த தெய்வம் நீரே. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உண்டது பரிசுத்த தெய்வம் நீரே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவாரே, அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவாரே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கின்ற போது காட்சி என்பது வாழ்வினில்
தொடர செய்வார். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த தேவனை தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். பரலோக தந்தையே பரலோக தந்தையே பரிசுத்த தெய்வம் நீரே நீரே நீரே. ஓரமா சந்தர அபியந்தரா கதன மரபல பகதனகர மதுர போலோ. நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷையில பேசி நல்லாவில் நிரம்பி துதிக்கிற நேரத்தில் அந்தகாரங்கள் அழிக்கப்படுகிறது. சிவனகரதர கதுர பகதர கதன மரியந்தரதரபோ. பரலோக தந்தையே பரிசுத்த தெய்வமே, உமக்கு ஒப்பான ஒரு தெய்வம் இல்லையப்பா. None like you. You are incomparable. You are a holy one. We praise you, Master. We glorify your name. Arpari, arpari, arpari. Sibalabara gadara 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 mariyantara danamo. Durava gadara 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 bashandara badurava. Yesuviன் ரத்தம் ஜெயம் 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 ஜெயம். Oh glory. நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவர் மட்டுமே பரிசுத்தர். பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவர். அவரை போல பரிசுத்தம் உள்ளவர் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா நீர் பரிசுத்த. சொல்லுங்க, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு. அப்பாவை ஆராதிங்க. இயேசையா ஆராதனை, 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 ஆராதனை. மட்டும் இனிமேலும் எந்த நேச, இம்மட்டும் இனிமேலும் நீர் எந்த நேச. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு.
அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? கரங்களை உயர்த்தி என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. சத்தமாய் எவ்வேளையும் ஐயா நீதானே, எவ்வேளையும் ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? நேசிப்பே 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 இயேசுவை நேசிப்பே. சொல்லுங்க, அப்பாவை பார்த்து, உம்மையே நான் நேசிப்பேன் ஆண்டவரே. இயேசுவை ஆராதிப்பே 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 இயேசுவை. பின்தொடர்வேன் 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 இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வேன் இயேசுவை. அர்ப்பணிப்போட கூட பாடுங்க. பின்தொடர்வேன், ஆராதிப்பேன் 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 இயேசுவை. எந்த சூழ்நிலை வந்தாலும் என் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே. உம்மையே நேசிப்பேன் ஆண்டவரே. இயேசுவை. சொல்லுங்க, நீரே நீரே எல்லாம், நீரே எல்லாம். நீங்க மட்டும் பாடுங்க. நீங்க மட்டும் நீங்க மட்டும் நீங்க மட்டும். நீரே எல்லாம். இன்னும் ஒரே ஒரு முறை நீங்க மட்டும் பாடுங்க. மியூசிக் இல்லாம, மியூசிக் இல்லாம சத்தமா அப்பாவை பார்த்து சொல்லுங்க. எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. இன்னும் சத்தமா எவ்வளவு பலமா கரங்களை தட்ட முடியுமா அவ்வளவு பலமா அப்பாவுக்கு கரங்களை தட்டி சொல்லுங்க, ஏசப்பா நீர்தான் எனக்கு எல்லாம், நீர்தான் எனக்கு எல்லாம். என் சந்தோஷம், என் நம்பிக்கை, என் துணை, என் பலன், என் ஜீவன், என் பரிகாரி, என் துணையாளர், என் உதவி செய்கிறவர்,
என்னை நன்றாய் அறிந்தவர், புரிந்தவர். நீரே எனக்கு எல்லாமா இருக்கிறீர் ஆண்டவரே. சொல்லுங்க, உம்மையே நான் நேசிப்பேன் ஆண்டவரே, உம்மையே நான் பின்தொடர்வேன் ஆண்டவரே, என் ஜீவ காலம் எல்லாம் உம்மையே நான் ஆராதிப்பேன். எத்தனை பேர் சொல்லி ஒப்பு கொடுக்க போறீங்க? அப்படியே கைகளை உயர்த்தி நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நேசிப்பேன், எங்கள் நல்ல தகப்பனே, ஒரே பேரான குமாரன் எங்களுக்காய் தந்த அன்பு கூர்ந்தவரே, உங்க பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உங்க சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவனை, உம்மை விட்டு தகப்பனை, உடைய அன்பை விட்டு பிரிக்கிற எந்த காரியமும் எங்க வாழ்க்கையில் இருந்தாலும் இந்த ராத்திரி அவைகள் எங்களை விட்டு கலைந்தெறியப்படுவதாக. தெய்வீக அன்பினால் பரிசுத்த ஆவியானவர் இருதயங்களை, உள்ளங்களை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். இந்த பண்டிகையின் கடைசி நாளிலே தாகத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் தாகம் தீர்த்து அனுப்ப போகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை பலிபீடத்தில் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் அதிகமாய் உம்மை நேசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். உமக்கே மகிமை, இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் அப்படி ஜெப சிந்தையோடு அமர்ந்து கொள்ளுவோம். ஒரு தெய்வீக ஒரு அபிஷேகம், ஒரு ஜெப அக்கினி நம்ம மேல ஊற்றப்பட வேண்டும். ஒரு ஜெபத்தின் அபிஷேகம், ஒரு தேவ பிரசன்னம் நம்மளை நிரப்பும்படியா நம்ம மத்தியில பாஸ்டர் சாம் ஐயா அவர்கள் நம்மை ஜெபத்தில் நடத்துவாங்க. Jesus, praise the Lord. Hallelujah. எல்லா கண்களை மூடி, நேரமில்லை. Hallelujah. இந்த கடைசி நாளில தகப்பனே, என்னை நிரப்பதான் வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய எல்லா விதமான கவலைகள், என்னுடைய கட்டுகள் எல்லாம் உடையத்தக்கதாக தேவனுடைய வல்லமை என்னை ஆளுகை செய்யட்டும். இனி கவலையில துக்கத்தில் நான் மூழ்கி இராதபடி ஆண்டவரை மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமையினால, அபிஷேகத்தினால, மலைகளை தாண்டுகிற அபிஷேகத்தினால எல்லா கொஞ்சம் கரங்களை தட்டி ஒரு அபிஷேகம் இந்த இடத்துல இறங்கி வருகிறது. வானம் திறக்கப்பட்டிருக்கிற வேளையில ஒவ்வொரு சகோதரர்கள் மேல, ஒவ்வொரு சகோதரிகள் மேல ஒரு விசேஷித்த ஜெப ஆவி. ஓ ஹalleluya, ஹalleluya. கோலியாத்தை பேசுகிற வல்லமை, கோலியாத்தை பார்த்து பேசுகிற வல்லமை, உலர்ந்த பள்ளத்தாக்கை பார்த்து பேசுகிற வல்லமை, எலும்புகளை பார்த்து பேசுகிற வல்லமை. உலர்ந்த போன நம்பிக்கையா இருக்கலாம், செத்து போன சரீரமா இருக்கலாம், கர்ப்பத்துக்காக ஜெபிக்க வந்திருக்கலாம், வாழ்க்கைக்காக ஜெபிக்க வந்திருக்கலாம், கட்டுகள் உடைய ஜெபிக்க வந்திருக்கலாம். அது எந்த ஜெப குறிப்பா இருந்தாலும் இப்பொழுது கர்த்தர் உங்கள் மேல போடுகிற அந்த ஜெபத்தின் வல்லமை ஒரு அசாதாரணமான இயேசுவினுடைய இருதயத்துக்குள்ளாக காணப்பட்ட ஜெப ஆவி இங்க இருக்கிற அத்தனை பேரை பற்றி பிடிப்பதாக, பற்றி பிடிப்பதாக, பற்றி பிடிப்பதாக. வாலிப சகோதரியே, நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை புதியதாக கொடுக்கிறார். புதிய வல்லமை, புதிய அபிஷேகம், புதிய கிருபை, புதிய ஆவி குமாரனுக்குள்ளாக ஆவியை உருவாக்கின தேவன் குமாரனுடைய மேல ஆவியை அளவில்லாமல், 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 அளவில்லாமல் கர்த்தர் புதிய பாஷைகளை கத்த தருகிறார். ஓ ஜனமே, ஜனமே, இந்த உலகத்தை அபிஷேகத்தினால சந்திக்க வேண்டும். உங்கள் முழங்கால் யுத்தத்தினால சந்திக்க வேண்டும். வேற வழியே இல்ல. கொஞ்சம் கரங்களை தட்டி ஆவியானவரே என்னை நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியினால நடத்தப்படுகிற ஒரு அனுபவம், அபிஷேகத்தினால நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். ஆவியானவர் எசேக்கியேல் முடியை பிடித்து தூக்கி கொண்டு போறது போல என்னை இந்த வருஷத்துல ஆண்டவர் என் மேல் போடுகிற அபிஷேகத்தினால ஆண்டவர் பட்டணத்தை சுதந்திரிக்க, இந்த பட்டணத்துக்கு வல்லமைகளை துரத்த ஒரு அதிகாரம் நாவுல இறங்குது, நாவுல இறங்குது, நாவுல இறங்குது, நாவுல இறங்கு. ஓ நாவின் கட்டுகளை கட்ட உடைக்கிறார். ஓ வெறுமையா இருக்க கர்த்தர் அழைக்கல. எலிசாவே, எலிசாவே, உன்னை வேடிக்கை பார்க்க இங்க அழைக்கல. ஓ எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறா. கூப்பிடு, என் தகப்பனே, என் தகப்பனே, எனக்கு 2 மடங்கு அபிஷேகம் வேண்டாம்.
எலிசா கேட்டது அரிதானதுதான். எலிசா கேட்டது அரிதானதுதான். கர்த்தர் அரிதானதை எலிசாவுக்கு கொடுத்தார் என்றார். இன்றைக்கு உடைய ஜெப குறிப்பு மலை அளவு இருந்தாலும் சரி, எத்தனை தூரமா இருந்தாலும் சரி, கர்த்தர் தூரத்துக்கு சமீபத்துக்கு தேவை. உன் கண்ணீருக்கு ஒரு பதில் உண்டு, உன் பிரயாசத்துக்கு ஒரு பதில் உண்டு, உன் முழங்காலுக்கு ஒரு பதில் உண்டு, உன் உபவாச வாழ்க்கைக்கு ஒரு பதில் உண்டு. இதுவரை செய்த அத்தனை உபவாசத்துக்கு கர்த்தர் பதிலை கட்டமைக்கிறார். நிறுத்தாதீங்க, நல்ல கரங்களை தட்டி அபிஷேகத்தை ஆமென் 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 ஆமென். கர்த்தருடைய வல்லமை இறங்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்குது. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறார், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறார். கேளுங்க, அப்பொழுது கொடுக்கப்படும். எப்படி கொடுப்பாரு? அமுக்கி 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 குலுக்கி சரிந்து விழும்படி உச்சம் தலை முதல் உள்ள கால் வரையில் அபிஷேக நதியா, ஒரு அபிஷேக நதி, ஒரு அபிஷேக நதி, ஒரு அபிஷேக நதி, ஒரு அபிஷேக நதி. ஓ ரபா கபலந்த ரபா. தாவீது கர்த்தர் வனாந்தரத்தில் வைத்து ஒரு ரகசியமா ஏன் தெரியுமா அபிஷேகம் பண்ணினாரு? பின்னொரு நாட்களில் அவன் சந்திக்க வேண்டியது தன்னுடைய தலையினுடைய முடியை பார்க்கலாம் அதிகமான சத்துருக்களை தாவீது சந்திக்க போகிறான் என்பதை தெரிந்து கர்த்தர் தாவீதின் மேல ஒரு விசேஷித்த பயல கொம்பின் அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றினார். இந்த நாளை வேளையில வந்திருக்கிற சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்கும் பொழுது உச்சம் தலை முதல் உள்ள கால் வரையில ஒரு பெரிய மாற்றம். வேற மனுஷனா, வேற மனுஷியா கர்த்தர் உங்களை மாற்றினால் அனுப்ப போகிறார். கவலையோடு வந்தவர்கள் துக்கம் மாறினதை உணர்வீங்க, உணர்வீங்க, உணர்வீங்க. ஓ ரபாலா சந்தா ரபா கபா ஓ ரியாந்த ரபாலா கரபா. அநேகருடைய கண்களில் இருக்கிற செதில்களை இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் கீழே தள்ளி ஒரு விசுவாச பார்வை மனக்கண்களை கர்த்தர் திறந்து இந்த சபையை சுற்றில அக்னி ரதம் ஓடுவது, அக்னி ரதம் ஓடுவது, பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்ப்பீர்கள். ஓ ரிஹந்தரபா, ஓ ரிஹந்தரபா லக்கரபா. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை அந்த மேலறையில இறங்கினது போல, அந்த மேலறையில இறங்கினது போல தேவ ஜனமே, இது மேலறையின் அனுபவமாக, மேலறைக்கு ஒரு அடையாளமாக இந்த சபை கட்டப்பட்டிருக்கிறபடியால குறிப்பார்த்தது மேலறையில ஒரு அபிஷேகம் இறங்கினது போல, அந்த சீஷர்கள் மேல இறங்கினது போல, பயங்கள் பறந்தோடினது போல கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, இறங்குவதாக. என் தகப்பனே, இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளை நட்டப்பட்டிகளாய் மாற்றுவீராக, வாலிப பிள்ளைகளை அக்கடி துண்டுகளாய் மாற்றுவீராக. ஊமையினுடைய நாவு கெம்பிருக்குமே, முட்டவன் மானை போல துள்ளுவானே, அந்த அனுபவத்துக்கு நேரா அருமையான வாலிப பிள்ளைகளை இப்பொழுதே எந்த அட்டிமதர சங்கிலிகள் கட்டப்பட்டிருந்தாலும் இப்பொழுது அவர்கள் உண்டாய்வதாக. Fire of the Holy Ghost, fire of the Holy Ghost. அக்னியினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிற தேவன் இங்க உலாவிக் கொண்டிருக்கிறபடினால ஒருவர் வெறுமையாய் போகாதபடி, ஒருவர் வெறுமையாய் போகாதபடி, ஓ ஹல்லேலூயா. நீதியின் ஆவியினால், சுட்டெரிப்பின் ஆவியினால், ஞானத்தின் ஆவியினால், உணர்வின் ஆவியினால், ஜெப ஆவியினால், அபிஷேக நதியினால் ஒவ்வொருவரையும் நனைப்பீராக. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, ஏசப்பா எங்க மேல போட்டிருக்கிற அந்த அபிஷேகம் விசேஷமானது. ஆண்டவரே, பிசாசை பயமுறுத்தக்கூடிய ஒன்று எங்களுக்குள்ள, எங்கள் நாவில, எங்கள் கண்களில, எங்கள் கைகளில, எங்க முழங்காலில நீர் வைத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. சபையை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆண்டவரை பெருக செய்வீராக. கிளை சபைகள் மேல் அதே அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டுமா, ஊழியக்காரர்கள் மேல ஊற்றப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். கர்த்தர் நல்லவர். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய அபிஷேக மலை நம்ம மேல. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நல்லவர். ஒரு சிறப்பு பாடல் நம்ம கேட்க போறோம். பிரதர் ரீகன் பிரதருடைய துணைவியார் அவங்க இருக்கிறாங்க, சிஸ்டர். அவங்க வந்து ஒரு சிறப்பு பாடலை இப்போ நமக்காக பாடுவாங்க. வந்த ஒவ்வொருவரையும் வாழ்த்துக்கிறேன். ஊழியக்காரங்க
முழு நேர ஊழியக்காரங்க, முழு நேர சுவிசேஷர்கள் நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் முன்பாக வாங்க. வந்த எல்லா பாசமாக அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சின்ன பிள்ளைங்களாம் வந்திருக்கீங்க. அலோபடி உங்கள் பாட்டு தான், இந்த பிள்ளைங்க தான் டான்ஸ் ஆடினாங்க. அந்த பாட்டை தான் பாடி பாடி அலோபடி ஆய்படி இந்த பிள்ளைங்க தான் டான்ஸ் ஆடினாங்க அந்த வீடியோவில். அந்த பிள்ளைங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒரு சிறப்பு பாடலை சகோதரி அவர்கள் பாடுவாங்க. கிளை சபையிலேருந்து வந்த ஆய்ச்சேரி விசுவாசிங்க, உங்களை வாழ்த்துகிறேன். பாரிவாக்கத்துலேருந்து வந்திருக்கிறோம், வாழ்த்துகிறேன். எல்லா ஊழியக்கார அம்மாவையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மாற்றி விட்டீரே
தலைக்கல்லாய் மாற்றி விட்டீரே. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேன். என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேன். என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து ஜபசந்தையோடு இருக்கும்போது சுவிசேஷகர் ராஜையா அவர்கள் வந்து இந்த 2வது நாள் திருவசன பண்டிகை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி தொடர்ந்து கர்த்தர் தடையெல்லாம் மாற்றி வரவேண்டிய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வந்து வார்த்தையினால் நம்மளை நிரப்பும்படி அருமையான சுவிசேஷகர் ராஜையா அவர்கள் ஜெபம் செய்வார். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய திருவசனத்தை கொண்டு கர்த்தாவே அருமையான தாசன் மூலியமாய் கர்த்தாவே இந்த நேரத்திலே பகிர்ந்து கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை தயவு எங்கள் மேல் இருந்து இந்த நாளை காண வைத்திருக்கு நன்றி கர்த்தாவே. உம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி கர்த்தாவே ஐயா அவர்களை இந்த இடத்துல கொண்டு வந்து நல்ல ஒரு திருவசனத்தை நீ போதிக்கப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக கர்த்தாவே சோதரிக்கிறோம். அரிமான ரகுபத் சபையின் ஊழியக்காரர் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். அவருடைய கரங்களிலே கர்த்தாவே சோதனை இந்த பிள்ளைகள் நீ கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. நீர் அபரிதமாக இந்த இடத்தில் ஆசீர்வதித்து கர்த்தாவே பெருக செய்வேன் என்று சொன்ன கர்த்தர், இந்த பிள்ளைகளை ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்று சொன்ன கர்த்தர் கர்த்தாவே மூலமாய் வழிநடத்துதல், இந்த ஒரு எழுப்புதலும் கர்த்தாவே சோத்திரம் இந்த சபையிலே உருவாக நீர் கர்த்தாவே சோத்திரம் மகனை ஆசீர்வதித்தாங்க. எல்லா துதியை கன மகிமையெல்லாம் மிக செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதுக்காக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. கர்த்தர் நல்லவர். நம்ம ஒரு பாடலை பாடும் பொழுது நம்ம ஊழியத்துக்காக இந்த திருவசன பண்டிகையினுடைய தேவைகளெல்லாம் கர்த்தர் ஆச்சரியமாய் சந்திக்கும்படியாய் தொடர்ந்து நம்ம ஒரு பாடலை ஆயுச்சேரியிலிருந்து வந்திருக்கிற பிள்ளைகள் முன்பாக வந்து ஒரு பாடலை அவர்கள் பாடுவார்கள். அப்பொழுது நீங்கள் உட்கார்ந்த வண்ணமாகவே நீங்கள் உங்கள் காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு நம்ம ஜெபித்து நேரங்களை வீணாக்காமல் முன்பாக வந்து கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கொடுக்க போகிறோம். எல்லாரும் உங்கள் காணிக்கை எடுத்துக்கொண்டு கர்த்தருக்காக உற்சாகமாய் ஆண்டவருக்காக நம்ம காணிக்கைகளை செலுத்தி ஆண்டுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். சொல்லுங்கள், கர்த்தாவே. எல்லாரும் எடுத்துட்டிங்களா? சந்தோஷமா ஆண்டவருக்காக விதைக்கிறது. நேற்று சொன்னேன். ஆமே, நேற்று சொன்னேன்ல. என்ன சொன்னேன்? ஆண்டவருக்காக விதைக்கிறது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். அழிந்து போற உணவுக்கு பல ஆயிரங்களை நம்ம செலவு செய்கிறோம். ஆனால் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அழியாத ஒரு வார்த்தை, ஆமீன், அதற்காக நம்ம விதைக்க போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா ஆமீன் சொல்லுங்களேன். அழியாத வார்த்தைக்காக நம்ம விதைக்க போகிறோம். சந்தோஷமா சொல்லுங்க. ஆண்டவருக்காக ஒரு பாடலை பாடும் பொழுது உற்சாகமாய் நம்முடைய காணிக்கைகளை கர்த்தருக்காக படைப்போம். ஹல்லேலூயா. தூயவரே நன்றி நன்றி, துணையாளரே நன்றி, வல்லவரே நன்றி நன்றி, வாழ வைக்கும் தெய்வமே நன்றி. தூயவரே நன்றி நன்றி, துணையாளரே நன்றி, வல்லவரே நன்றி நன்றி, வாழ வைக்கும் தெய்வமே நன்றி. உமக்கு நன்றி ஐயா. உமக்கு நன்றி ஐயா. உமக்கு நன்றி ஐயா. உமக்கு நன்றி ஐயா.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். கரங்களை உயர்த்தி சந்தோஷமா ஆண்டவருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு